குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் லாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரேடிங் மெத்தடு தெரியாதது மட்டும் இல்லை, அவங்க யார் அப்படின்றத ட்ரேடிங்கில் அவங்களுக்கு நம்ம யார் இந்த ட்ரேடிங்கில் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்படின்னா நீங்கள் எந்த வகை ட்ரேடர் அப்படின்றத நம்ம முதல்ல நமக்கே தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, லாஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம தொடர்ச்சியாக லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போமா, இல்லை ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்தால் அதுக்கு ஆன்சர் தெரியும். ஒரு சிம்பிள் கேள்வி, நீங்கள் எந்த வகை ட்ரேடர் அப்படின்னு நான் ஒருத்தரை கேட்குறேன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன கேட்டால் நான் ஒரு ஸ்கேல்பர்னால் ரியல் ஸ்கேல்பர் கிடையாது. எனக்கு தேவை ஒரு 8 பாயிண்ட்டுக்குள்ளே. அந்த 8 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் எவ்வளோ வேகமாக கொடுக்குதோ அவ்வளோ வேகமாக போய்ட்டு அவ்வளோ வேகமாக வெளியே வந்துடுவேன். ஸோ என்னுடைய கோல் என்னுடைய ஏம் நான் யாருன்றது மார்க்கெட்டில் எனக்கு நல்லா தெரியும். ஐ எம் ஸ்பீட் ஸ்கேல்பர்ன்றது அது வேறு. அவங்க மொத்தமாக ஹெவி குவான்டிட்டி எடுப்பாங்க. பட் நான் 3, 2 அந்த மாதிரி லாட்ஸ் எடுத்துகிட்டு 5 பாயிண்ட் வந்தால் கூட வெளியே வந்துடும்னு வச்சிங்களேன், மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. ஸோ நான் ஒரு ஸ்கேல்பர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் இந்த மார்க்கெட்டில்? இந்த 6 மணி நேரம் நடக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமையே பல ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது டிரைவிங் தெரியாமல் கார் ஓட்ட முடியுமா? அப்படி ஓட்டினா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் தான் ஆகும். அதே மாதிரி தான் டிரைவிங் தெரியாத கார் ஓட்டுற அதே அந்த மேனர்ஸ் தான் இந்த ட்ரேடிங்லேயும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான ட்ரேடர்ஸ் யார், அவங்க என்னென்ன டைப்பில் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதில் நீங்கள் எந்த வகை ட்ரேடர், உங்களோட பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, அடுத்தது எப்படி நம்ம அதாவது இந்த ட்ரேடிங்கில் வெல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம இந்த ஆடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த வகையான ட்ரேடர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். அப்போ அதில் உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடிங்கில் 7 வகையான ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பர்ஸ். இதில் நான் வருவேன். இவங்க மார்க்கெட்டில் ஸ்ப்ரிண்டர்ஸ், அதாவது 100 மீட்டர் ஓடுறது, 200 மீட்டர் ஓடுற போட்டியெல்லாம் வைப்பாங்கள்ல ரன்னிங் ரேஸில். ஸோ ஷார்ட் அண்ட் பீரியட் 100 மீட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோயஸ்ட்டு ரன்னிங் ரேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓடக்கூடியவங்க தான் இந்த ஸ்கேல்பர்ஸ். மினிமம் 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 30 செகண்டு கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் 30 செகண்டில் 30 பாயிண்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சென்செக்ஸு, நிஃப்டி 50, ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டியெல்லாம். ஆனால் நிஃப்டி 50 மேக்ஸிமம் 6-7 பாயிண்ட்டு தான் போகும். நான் அதனால தான் 6-7 பாயிண்ட்டு வந்தால் கூட போதும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இத்தனை 30 செகண்டில் கூட அது ப்ராஃபிட் கொடுத்துரும் ஸ்கேல்பர்ஸ்க்கு. அப்போ உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம், உடனே வெளியே வந்துடணும். சின்ன ப்ராஃபிட், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, சின்ன ப்ராஃபிட் ஈஸியாக பிடிக்கலாங்க மார்க்கெட்டில் அப்படின்றது. ஒரு நாளைக்கு 20 ட்ரேட் கூட பண்ணலாம். ஆனால் அந்த 20 ட்ரேட் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஒரு டார்கெட்டை வச்சுக்கணும்னு சொல்கிறேன். எனக்கு தேவை ஒரு ட்ரேடிங்கில் 5 பாயிண்ட்டு. நான் 3 லாட் எடுத்தேன்னா அதுவே 15 பாயிண்ட் வந்துடும். 15 × 65 கணக்கு போட்டால் எப்படியும் ஒரு 1100 ரூபாய்க்கிட்ட வந்துடும். இன்னும் ஒரு 900 ரூபாய் தான் என் டார்கெட். அப்படின்னும் போது என்னால் ஈஸியாக அதை ப்ராஃபிட் பண்ண முடியுமா, முடியாதா? நீங்கள் அடிக்கடிக்கு திங்க் பண்ணுறீங்களே, இந்த சின்ன பாயிண்ட்டை மார்க்கெட்டில் ஈஸியாக பிடிக்கலான்னு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்க முடியுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட்டுவிட்டு நம்ம எதுக்கு உக்காந்துக்கிட்டு 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர்னு ட்ரேட் பண்ணோம்? ஸோ அதை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். ஸ்கேல்பர்ஸ் மாதிரி ட்ரேட் பண்ணால் அதுலேயும் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, டிசிப்ளின் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். என்னோடய ரிஸ்க்கு 5 பாயிண்ட், 6 பாயிண்ட்டு. அதே தான் என்னுடைய ஸ்டாப் லாஸும். வந்தால் வெளியே வந்துடுவேன். ஏன்னா நான் ஒரு ட்ரேட் மட்டும் பண்ண போகிறதில்ல, அது மாதிரி இன்னும் 4 ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ப்ராஃபிட்
10,000 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த 4 ட்ரேடில். அதிகபட்சமாக ஒரு ட்ரேடுக்கு ரூ. 1000 கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட ரூ. 5,000 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதில் ப்ரோக்கரேஜ் 5 ட்ரேடுக்கு ப்ரோக்கரேஜ் ஒரு ரூ. 1000 கழிச்சிட்டா கூட ரூ. 4,000 நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வகையான ட்ரேடராக நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த ஸ்கேல்பர்ஸ்னால் உங்கள் பலம் என்னன்னு கேட்டால், மிக விரைவாகவே நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். நமக்கு டைம் டிக்கேவே கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன் பையருக்கு டைம் டிக்கேன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கான பலம். மிக குறைந்த ப்ராஃபிட்டை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு அந்த நாளுக்குள்ளே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை நம்ம மார்க்கெட்லேருந்து சம்பாரிச்சிடலாம். இதுதான் பலம். பலவீனம் என்னென்னா, இந்த ஸ்கேல்பர்ஸால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நான் சொன்னது. இவங்களால் ஸ்பீடாக கேண்டில் ரொம்ப பேர் கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் மட்டும்தான் இந்த ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா ரியல் மெத்தடே ஸ்கேல்பிங்கோட ரியல் மெத்தட் எங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் வந்தால் மார்க்கெட் அங்கே பவுன்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு 30 செகண்டு தான். அந்த 30 செகண்டில் அவங்க நினச்ச பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டில் ஒரு ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டு இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஸ்கேல்பர்ஸ் உள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. பலவீனம் இதுதான். மோர் தென் ட்ரேட்ஸ் எடுக்கும் போது அதிகப்படியான லாஸஸ் வர்றதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்கேல்பர்ஸோட பலவீனம். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நம்மளை ஒரு டீ கடைக்காரர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு டீயில் ரூ. 2 லாபம். ஓகேங்களா? ஆனால் நாள் முழுக்க ஒரு 100 டீ தான் சேல் ஆகுது. அப்படின்னா அந்த 100 டீக்கு ஒரு டீக்கு ரூ. 2, அப்போ 100 டீக்கு ரூ. 2,000 வந்துருமா? இதுதான் ஸ்கேல்பர்ஸோட மைண்ட் செட். அப்போ நான் ஏன் ஸ்கேல்பிங் பண்ணுறேன்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரென்த்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். வேகமாக முடிவு எடுக்கலாம். மார்க்கெட்டில் மொமெண்டம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மார்க்கெட்டில் காசுங்களை அள்ளலாம். வீக்னஸ் எமோஷன், அது ஆல்ரெடி சொன்னது தான். எமோஷன் கண்ட்ரோல் இல்லாததுனால தான் ஸ்கேல்பர்ஸ் ரொம்ப பேர் அழிஞ்சு போகிறாங்க. ஒரே ஒரு தப்பான ட்ரேடு பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் லாட்ஸில் காலி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ இம்ப்ரூவ் என்ன பண்ணணுன்னா, முதல்ல அந்த பொறுமையை கற்றுக்கணும். எல்லா கேண்டில்லையும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் ஸ்கேல்பர்ஸ் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்கன்றதை சொன்னேன். ரெண்டாவது ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். காலையில் உள்ளே வருவாங்க, ஈவினிங்கில் தான் வெளியே போவாங்க. நைட்டில் எந்த பொசிஷனும் வச்சுருக்க மாட்டாங்க. இது எப்படின்னா, ஒரு காய்கறி வியாபாரி மாதிரி தான். காலையில் வாங்கி காய்கறி எல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே அவங்க விற்கணும். விற்றா தான் லாபம் வரும். அதே தான் இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ரிஸ்க்கு குறைவு, ஓவர் நைட்டு பயம்லாம் எதுவும் இருக்காது. வீக்னஸ் இவங்க ஓவர் ட்ரேடிங் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக ட்ரேட் பண்ணி அதிக ப்ரோக்கரேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்னாவே அதிகப்படியான ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்றது தான் பொதுவாகவே சொல்கிறாங்க. ஏன்னா நீ லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணாலும் உன்னால் ஏற்படக்கூடிய அந்த ப்ரோக்கரேஜ் அது லாஸ் தான். ஓகேங்களா? இதில் அதிகப்படியாக நீங்கள் லாஸும் பண்ணியிருந்தால் ஹெவி லாஸ் வரும். ஸோ இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி காய்கறி வியாபாரி கதை மாதிரி தான். ஓகேங்களா? இதில் இம்ப்ரூவ் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிசிப்ளின் வேணும். ட்ரேடிங்கோட எண்ணிக்கையை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 2, 3, அதிகப்படியாக 5. நான் 5 வரையும் பண்ணுறேன். நான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸில் கிடையாது, நான் ஸ்கேல்பர். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நல்ல பொசிஷன், நல்ல ஒரு செட்டப் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க, 2 நாள் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுவாங்க, சில நேரத்தில் ஒரு மாதம் கூட போகும். அதாவது பொசிஷனை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஒரு விவசாயி மாதிரி தான் அவங்களும். விதையை போட்ட கூட நாளைக்கே அறுவடை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, காத்திருப்பாங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி, ஆனால் நல்ல ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது இவங்களோட ஸ்ட்ரென்த்து. இவங்களோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷன்ஸ் இல்லாமல் போகிறது தான் இவங்களோட மெயினான
ரிஸ்க் அதாவது பேஷன்ஸே அவங்கக்கிட்ட இருக்காது. இதுதான் அவங்களோட வீக்னஸ். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை விட்டுருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறாங்க? அந்த பேஷன்ஸ் அப்படின்னும் போது அதிகப்படியாக தேவைப்படக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான். ஸோ அந்த பொறுமை அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் வாங்கி வச்ச ஷேரை ப்ராஃபிட் பண்ண முடியும். இவங்க என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, மார்க்கெட்டை தினமும் பார்த்து பயப்படவே கூடாது. ஏன்னா இவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதுனால, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதியிலே வெளியே லாஸை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இவங்க அதாவது அந்த ஸ்விங் ட்ரேடரை விட இவங்க பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இவங்க 1 மாதம் பல வருஷம் அப்படியே அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ட்ரெண்ட்லேயே ரொம்ப நாள் பயணம் பண்ணக்கூடியவங்க தான் இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இது இவங்களுக்கு உதாரணம் யாரை சொல்லணும்னா, ஒருத்தர் நிலம் வாங்குறாரு. அந்த நிலம் வாங்குறவர் இன்றைக்கி வாங்கிட்டு லேண்டை நாளைக்கே செல் பண்ணுறவர், பண்ண மாட்டார். அதே மெத்தடில் வரவங்க தான் இந்த பொசிஷன் ட்ரேடர்ஸ். ஒரு பெரிய ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. அவங்களோட வீக்னஸ் இந்த இடத்துல கேபிட்டல் அதிகப்படியாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் இறங்க 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 அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப பேர்கிட்ட அந்த பணம் இருக்காது. ரொம்ப பேர்கிட்ட இல்லை, 80 பேர்கிட்ட பணமே இருக்காது. இருந்தாலும் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான அதிகப்படியான கடன் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேபிட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்க போகிறதில்ல, இறங்கவும் செய்யும். நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு மார்க்கெட் 50 ரூபாய்க்கு போகும்போது நம்ம 100 ரூபாய் வர வரையும் வெயிட் பண்ணால் அது 20 வருஷம் கூட ஆகும் அந்த 100 ரூபாய் வர்றதுக்கு. ஆனால் 50 ரூபாய் வரும்போது அங்கே போய் ஆவரேஜ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 70 ரூபாவது நிற்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? பணம் தேவைப்படுது. அதுதான் இந்த பொசிஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய வீக்னஸ். இவங்களுக்கு பொறுமை ஸ்விங் ட்ரேடரை விட மிக 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 அதிகம். ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா பல வருடங்களை கடக்கும் போது அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி மார்க்கெட் சம்மந்தமான நியூஸஸ்ஸு, மீடியாவில் வர்றது, தொலைக்காட்சியில் வர்றது எதையுமே நம்ம கேட்கலாம். ஆனால் அதை பார்த்து பயந்துக்கக்கூடாது. நாய்ஸ் மார்க்கெட்டில் எல்லா நாளில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நல்ல ஷேர் வாங்கியிருக்கோம், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் விட்டுருக்கோம். என்னுடைய கோல் ஒரு 10 வருஷம். அதுக்கு முன்னாடி 1008 பேட் நியூஸ் வரும். அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பண்ணணும். ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஓகேங்களா? அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு தானே உள்ளேயே வரோம். அப்புறம் இறங்குதேன்னு அதுக்காக வருத்தப்பட்டால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்றவங்க பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெரிய ப்ராஃபிட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃபோமோ ட்ரேடர் தாங்க எந்த ஒரு ட்ரேடருமே இருக்கக்கூடாத ஒரு ட்ரேடிங் எதிரான இந்த ஃபோமோ ட்ரேடர் தான். அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகாரப்பூர்வமாக இவங்கள ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபோமோ ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. இவங்க தான் ஆனால் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு பங்கு 5% ஏறிடுச்சு, இல்லை நம்ம வாங்கின ஆப்ஷன் ஒரு ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்குவாங்க. ப்ரீமியம் 100 ரூபாயிலேருந்து லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமையே எடுத்துங்களேன், 10 ரூபாயில் இருந்த ப்ரீமியம் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. அங்கே போய் அந்த கால் சைடில் போய் அந்த ப்ரீமியமாக வாங்குவாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஏறி போச்சு, இனிமேல் அது ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் அங்கே போய் இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அது ஆப்ஷன்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி. அதுக்கப்புறம் வாங்கினா அங்கே என்ன நடக்கும்? பங்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் கீழே தான் விழும். அப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னா எதுவுமே கிடையாது. ஃபோமோ ட்ரேடருக்கு ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று கிடையாது. வீக்னஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் சொன்னது, இன்ட்ராடேயில் சொன்னது, பொசிஷன் ட்ரேடிங்கில் சொன்னது, ஸ்கேல்பர் ட்ரேடிங்கில் சொன்ன எல்லா வீக்னஸும் இவங்களுக்கு பொருந்தும். இவங்க இம்ப்ரூவ் என்ன பண்ணணும்னு கேட்டால் பண்ண வேண்டியது ஒன்று தான். என்ட்ரி பிளானை கரெக்டாக பண்ணணும், எக்ஸிட் பிளானை கரெக்டாக பண்ணணும். இவங்களுக்கு எந்த விதமான கோலுமே கிடையாது. ஃபோமோ ட்ரேடருக்கு
பியூராக லக்கு தான். ஓகேங்களா? இதுதான் அதிகப்படியான ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஃபோமோ ட்ரேடிங்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். அவங்க தான் மார்க்கெட்டில் தொடர்ச்சியான லாஸஸை தொடர்ச்சியாக புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லலை, ஒரு ஆய்வு அறிக்கையில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபோமோ ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடையாது. ஆனால் வீக்னஸ் நம்ம எல்லா ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய எல்லா வீக்னஸும் இருக்குது. இவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு சரியான பிளானு, ஒரு சரியான எக்ஸிட். இது நல்லா தெரிஞ்சால் அவங்க மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் வந்து ரியலான ப்ராஃபிட்டாக இருக்காது, அது பியூராக லக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து மார்க்கெட்டுக்காக எதையுமே வெளியே பண்ணவே முடியாது. மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதுதான் இவங்களுக்கான ப்ராஃபிட். அடுத்தது ரிவெஞ்ச் ட்ரேடிங். லாஸ் ஆகிடுச்சு, அதை திருப்பி எடுக்கணும், அதுதான் அவங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். 1000 ரூபா லாஸு, அடுத்த ட்ரேட்லேயே 5000 ரூபா நான் போட்டு அந்த 1000 ரூபாவை நான் ரெக்கவரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது இன்னொரு லாஸ் வரும்போது மறுபடியும் ஓவர் ட்ரேடிங், மறுபடியும் இன்னொரு ட்ரேடு, மறுபடியும் லாஸு. ஸோ இந்த மாதிரி லாஸஸ் வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடால் அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா, லாஸ் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி மார்க்கெட்டை சுத்தமாக பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. 2 நாள் லாஸ் ஆகிடுச்சு, விட்டுடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்டை கொண்டு வரணும். நாளைக்கு நமக்கு மார்க்கெட் இருக்க தான் போகுது, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரிவெஞ்ச் ட்ரேடர் கொண்டு வரணும். இவங்களோட பலவீனம் அப்படின்னு கேட்டால், எமோஷன்ஸை இவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ஒரு 10,000 ரூபாய் டிமேட்டில் இருக்குன்னா 10,000 ரூபாய்க்கும் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த 10,000த்தில் 8,000 ரிவெஞ்ச் ட்ரேடிங்லேயே லாஸ் ஆகிடும். மீதி 2,000 ரூபாய் இருக்கும். மீதி 2,000 அந்த ப்ரோக்கரேஜே கமிஷனாக பிடிச்சிடுவான். ஸோ அப்போ அந்த டிமேட் அக்கௌண்ட்டு அங்கே ஜீரோ ஆகும். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு உள்ள ட்ரேடர்ஸ் தான் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை தொடர்ச்சியாக வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது ஒரு கட்டுரையில் இருக்குது. பல புக்கில் இப்படி தான் சொல்கிறாங்க. அடுத்தது கேம்ப்ளர் ட்ரேடர்ஸ். அனலைசஸ்லாம் எதுவுமே இருக்காது, சிஸ்டமேட்டிக்காக எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் இருக்காது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்காது. அவங்களோட ஃபுல் ஏம் வந்து ஒரு விதமான லாட்ரி மைண்ட் செட்டு. அதாவது லக்கு இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஐபிஎல் பேட்டிங் மாதிரி ட்ரேடிங் பண்ணுறாங்க எல்லாருமே. அடித்தா 6, அடித்தா 4. அந்த ஐபிஎல் 6 ஓவரை வந்து பிளேயர்ஸ் எல்லாம் அந்த ரிங்குள்ளே நிற்க வச்சுட்டு பாலர்ஸ் போடுவாங்க, இவன் தூக்கி தூக்கி அடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இப்போது இந்த கேம்ப்ளர், அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இப்போது அப்படி தான் ஐபிஎல்லில் ப்ளே பண்ணுற மாதிரி இப்போது மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேர் கேம்ப்ளர் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு அனலைசிங் எதுவும் இருக்காது, சிஸ்டமேட்டிக்காக எதுவும் இருக்காது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் தான் வேணும் அப்படின்னு உள்ளே வருவாங்க. அது பியூராக லக்கு. அந்த ஃபோமோ ட்ரேடரும் இந்த கேம்ப்ளர் ட்ரேடரும் ஒன்று தான். ஓகேங்களா? ஐபிஎல் அதான் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஐபிஎல் பேட்டிங் மாதிரி தான். அடித்தா 6, 4, அந்த டக்குன்றதே ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னா, முதல்ல ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத அவங்க கற்றுக்கணும். அப்புறம் தான் அதில் படம் போடணும். ஓகேங்களா? இவங்களோட வீக்னஸ் வந்து ட்ரேடிங்க்கான நாலேஜே அவங்கக்கிட்ட இருக்காது. இந்த கேம்ப்ளர் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் அதிகப்படியான தோக்கக்கூடியவங்க யாரானா ஃபோமோ ட்ரேடர்ஸ், கேம்ப்ளர் ட்ரேடர்ஸ், இப்போ ஒன்று சொன்னமே ரிவெஞ்ச் ட்ரேடர்ஸ் தான் அவங்களோட டிமேட்டை தொடர்ச்சியாக வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கேம்ப்ளர் வந்து அவன் ஒரு நாள் கூத்துக்கு வந்து டான்ஸ் ஆட்டு போயிடுவான், அது ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ஃபோமோ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் ஏறும் போதெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க, இறங்கும் போதெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் ப்ராஃபிட் கொடுக்கும், மற்ற 19 நாளும் லாஸ் தான் பண்ணும். ஸோ இந்த 3 ட்ரேடர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? மார்க்கெட்டில் 7 வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படின்றது. இப்போ நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த வகையான ட்ரேடர்? நான் ஒரு சின்ன டெஸ்ட்டு சொல்கிறேன். கொஸ்டின் 1, ஒரு ட்ரேடை 5 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சுதா இல்லை முடியாதா? முடியாதுன்னா நீங்கள் ஸ்கேல்பர். ஒரு பெரிய பொசிஷனை வச்சுருக்க பயமாக இருக்கா அப்படின்னா, நைட்லேயும் அந்த பொசிஷனை நான் வச்சுருக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஒரு வாரத்துக்கும்
காத்திருக்க முடியுமா, அதாவது ஒரு வாரம் வரையும் நான் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர். மாத கணக்கில் நான் ட்ரெண்டை பிடிச்சி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பொசிஷன் ட்ரேடர். பிளான் இல்லாமல் பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஒரு ஃபோமோ ஒரு கேம்ப்ளர், ஒரு ஃபோமோ ட்ரேடர், ஒரு கேம்ப்ளர். மார்க்கெட்டில் வெற்றி பெறவங்க எல்லாமே அதிகமாக இண்டிகேட்டரை வச்சுருக்கிறது கிடையாது, அதிகமாக நாலேஜ் வச்சுக்கிறதும் கிடையாது. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவங்க பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு ஸ்கேல்பர். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய பலம் என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்கேல்பர் மாதிரி ஒவ்வொரு கேண்டிலையும் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேடில் பண்ணக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தாங்க ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஸ்கேல்பர்னால் நான் எல்லா கேண்டிலையும் பார்ப்பேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் வரக்கூடியது தான் முதன்மையாக பார்ப்பேன். ஆனால் ஒரு ஸ்கேல்பரோ ஒரு பொசிஷன் ட்ரேடரோ ஒவ்வொரு கேண்டிலையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலையும் பார்த்து ட்ரேட் பண்ணால் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ட்ரேடருக்கான அந்த மைண்ட் செட்லேயே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட அந்த வழி, அதையே தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு ட்ரேடருக்கு வெற்றின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. செல்ஃப் அவேர்னஸ் வேணும், டிசிப்ளின் வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். இதே தாங்க நம்ம மார்க்கெட்டில் சொல்லி ஆகணும். இதை பேஸ் பண்ணி தாங்க மார்க்கெட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த வகையான ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய் நாளைக்கு மார்க்கெட் இருக்குது, நாளைக்கு போய் மார்க்கெட்டோட அந்த சார்ட்டை திறப்பீங்க. முதல்ல சார்ட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம யார், நம்ம எந்த வகையான ட்ரேடரு, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? உங்களை நீங்கள் ஜெயித்தாதான் மார்க்கெட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்கள் எந்த வகையான ட்ரேடர் அப்படின்றத எனக்கு யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஒரு ஸ்கேல்பர் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.